என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, தினமும் நீ இரவு உறங்கச் சென்ற பிறகு உன்னுடைய தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒருவர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவர் எதற்காக உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு இது போன்ற ஒரு செயலை செய்கிறார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இரவு வருகிறது, உறங்கச் செல்கிறோம். ஏதோ விடுகிறது, நாம் அந்த நாளை கடந்து வர வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் பெரிதாக தெரிந்து கொள்ள ஒரு நாளும் எந்த ஒரு முயற்சிகளையும் செய்வதில்லை. நம்மை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் எதனால் நடக்கிறது என்பதனையும் நாம் பெரிதாக தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் கருப்பன் பார்த்துவிட்ட பல விஷயங்களை நான் உன்னிடம் சொல்லவா? நீ ஒவ்வொரு முறை கண்ணீர் வடிக்கும் பொழுதும் நான் உன்னை பார்க்கிறேன். உன் பக்கம் எந்த தவறுமே இல்லாமல் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். நம் பக்கம் தவறு இல்லாமல் நாம் கண்ணீர் வடிக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் அத்தனைக்கும் காரணம். உன்னுடைய உணர்வுகளை யாரும் மதிக்கவில்லை, உன்னை இவர்கள் எந்த வகையிலும் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் உன்னுடைய அந்த கண்ணீர் துளிகளுக்கு காரணம். நாம் எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம், ஆனாலும் நமக்கான மதிப்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்பதுதான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்றது. நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த நிலையில் எல்லாம் நம்மை வைத்திருக்கிறது, எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு எந்த மதிப்பும் கொடுக்காமல் உன்னுடைய உணர்வுகளை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றால் அங்குதான் உன் மனது அதிகமாக தேடும். இவர்களைத்தான் உன் மனது அதிகமாக தேடுகின்றது. உனக்கு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் இடத்தில் இருக்க தெரியவில்லை என்றுதான் இந்த கருப்பன் நான் சொல்வேன். என் குழந்தையே, சரி, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உன் விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. நீ என்ன நினைக்கிறாயோ அதன்படி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இனியாவது நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் நான் கொடுத்துவிட எண்ணுகின்றேன். தினமும் இரவு நீ உறங்கச் சென்ற பிறகு ஒருவர் உன் தலையணைக்கு பின்னால் அமர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் இந்த காரியம் நிச்சயமாக நீ தெரிந்திருக்க வேண்டும். நல்லதற்காகவும் இருக்கலாம், கெட்டதற்காகவும் இருக்கலாம். என்னவென்று தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகும் என்பதனை நீ கவனத்தில் கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை பெருமைப்படுத்தும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சந்தோஷப்படுத்தும். என் பிள்ளையே, நல்லது கெட்டது என்று எதுவாக இருந்தாலும் அதனை பற்றி நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் எதற்கானது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளையும் நீ விட்டு விடாதே. உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து இருப்பது யார் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் உன்னால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியும் அல்லவா? இந்த கருப்பன் எதை பற்றி சொல்கிறார், யாரை பற்றி சொல்கிறார், அவ்வப்பொழுது வருகிறார், நம்மை பயமுறுத்துகிறார், சென்று விடுகிறார் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையை, அப்பன் ஒருபொழுதும் அப்படியெல்லாம் எண்ணி விடுவதில்லை. என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எந்த விஷயத்தை எப்பொழுது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் நான் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று நீ முழு மனதார ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நான் இருந்து நடத்துவதை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உனக்காக நான் தருகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் குழந்தையே, ஏகப்பட்ட இன்னல்களை சந்தித்து விட்டாய். இப்பொழுது இப்படி ஒரு பிரச்சனையா என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, இது உனக்கு பிரச்சனையா அல்லது உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற மிகப்பெரிய சந்தோஷமா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ சற்று புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும், பேரதிசயப்படுத்தும் அல்லவா? நம்மையும் தலையணைக்கு அருகில் அமர்ந்து ஒருவர் இரவு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒருவேளை பிசாசு பேயாக இருக்குமோ? வேறு ஏதேனும் ஆவி நம்மை சுற்றி வருகிறதா? நம் இல்லத்தை விட்டு மறைந்து போனவர்கள் அங்கே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்களா என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையை, அவர்கள் செய்வது அழுவைதான் என்பதனை நான் கருப்பன் இப்பொழுது சொல்லிவிட்டேன். அதாவது உன் பின்னால் அமர்ந்து கொண்டு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த அழுகை தேவையா தேவையில்லையா என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்று முடித்துவிட்டு அங்கே படுத்துறங்கி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் எதற்காக நம்மை பார்த்து அழுகிறார்கள் என்ற சந்தேகம் உனக்குள் வருகிறதல்லவா? நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உண்மைதான், நீ யோசிப்பது எல்லாம் உண்மைதான். நீ நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக நிறைவாக உனக்கு ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு இத்தனை மாற்றங்களையும் கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமைப்படுத்தட்டும். இத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். எல்லாவற்றையும் கடந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர், உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார். உன் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்கள், உன் இல்லத்தில் இருந்து சென்ற முன்னோர்கள் என்று அவர்களை பற்றி நான் பேச வரவில்லை. இந்த கருப்பன் சொல்வது உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர், உன்னோடு நீ உறங்குவதற்கு முன்பாக பேசியவர்தான். ஆனால் சற்று கோபமாகவே உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற ஒருவர், எப்பொழுதுமே சில கடுமையான வார்த்தைகளை சொல்லி உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் இப்பொழுது உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறார் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உணர வேண்டும். உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இந்த கருப்பன் நான் உனக்காக வருவதை ஒவ்வொரு நொடியிலும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, எத்தனையோ விஷயங்களை கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ துடிக்கும் பொழுது உனக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஏதோ ஒரு வகையில் உன் மீது அன்பு கொண்டவர்களும் இங்கு இருக்கிறார்கள் என்பதுதான். யார் உன்னிடத்தில் கடிந்து கொள்கிறார்களோ, யார் எதையும் வெளிப்படையாக பட்டென்று உன்னிடத்தில் பேசிவிடுகின்றார்களோ அவர்களுக்கு உன் மீது உண்மையான அன்பு இருக்கிறது என்ற அர்த்தம். உன்னை குத்தி பேசாமல், அடுத்தவர்களோடு உன்னை சம்பந்தப்படுத்தி பேசாமல் நீ செய்வதில் இருக்கின்ற தவறுகளை மட்டுமே ஒருவர் எடுத்துச் சொல்கிறார். ஆனால் நிச்சயமாக அவர்கள் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் என்பதனை மறந்து விடாதே. இவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை சரியாக செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும்.
நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக வலிமைப்படுத்தும். இவர் உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து அழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறாயா? உன்னை கடிந்து கொண்டதை பற்றி மட்டும் நினைத்து அவர்கள் கண்ணீர் சிந்தவில்லை. எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய், எத்தனை முயற்சிகளை செய்கின்றாய், உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கவில்லையே. இது எல்லாம் நீ நினைத்து வருந்தும் பொழுது நீ அதையே எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்பதற்காகத்தான் சில கடினமான வார்த்தைகளை உன்னிடத்தில் உதிர்த்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். நான் அப்படி பேசவில்லை என்றால் நீ இதையே நினைத்து வருந்தி கொண்டிருப்பாய். நான் பேசிவிட்டால் அதை கடந்து நீ அடுத்தது என்னவென்று யோசிப்பாய். இதை தாண்டியும் நமக்கு ஏதோ இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்குவாய். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே சரியாக வாழத் தொடங்கிவிட்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும். கருப்பன் எதற்காக இந்த செய்தியை உன்னிடத்தில் சொன்னேன் தெரியுமா? யாரும் இல்லை, என்னை கண்டுகொள்ள ஒருவரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறாய் அல்லவா? இப்படியெல்லாம் நீ வருத்தப்படும் பொழுது உனக்காக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் உன் கருப்பன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். இவர்கள் எல்லாம் உன்னை என்னவாக நினைக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீயாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீயாக ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு வந்து அடக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பேரதிசயங்களையும் நிச்சயமாக நடத்தும். உனக்கான நல்ல மாற்றத்தை எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்றவர்களை நீ யாரென்று தெரிந்து கொண்டாய் அல்லவா? இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இனிமேல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நிமிடம் உனக்காக உன் கருப்பன் நான் சொன்ன வார்த்தை முற்றிலும் உண்மையானது. இந்த வாழ்க்கையில் உனக்கு யாரெல்லாம் உண்மையானவர்கள் என்று நம்புகிறாயோ அவர்கள் எல்லாம் பொய்யானவர்கள். யார் உன்னிடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறார்களோ, யார் உனக்கு எதையும் தரவில்லை என்று நீ நினைத்தாயோ அவர்கள்தான் முழுமையாக உனக்காக நிற்பவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நொடியிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உணர்ந்து இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நொடியும் உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருப்பது போல உன்னுடைய இல்லத்திலும் ஒரு உயிர் இருக்கிறது என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டாலும் நீ உறங்கிய பிறகு அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். இதை தேவையற்ற விஷயம் என்று எதற்கு கருப்பன் சொன்னேன் தெரியுமா? அவர்கள் அழுகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் நீ என்ன மனம் மாறிவிடவா போகிறாய் என்பதற்காகத்தான். இவர்கள் உனக்காகத்தான் இதை செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான முழுமையான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். உன்னோடு சேர்ந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும். யார் நமக்காக இருக்கிறார்கள் என்பதனை உனக்கு புரிய வைத்து மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்தும். இனியும் உன்னை இந்த வாழ்க்கையை நம்மை நம்பியவர்களுக்காகவாவது நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்கு கொடுக்கும். இந்த உணர்வை நீ பெற்றுக்கொண்டாயானால் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக எதிர்கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் வருந்தி கொண்டிருக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது
உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.